நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800-112356 அல்லது 0112290170 மிஸ் கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ட்ரக் யூசேஜஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அண்ட் கிரிமினல் அஃபென்ஸ். போதைப் பொருட்கள் உபயோகப்படுத்துவது உடல்நலத்திற்கு கேடு மற்றும் சட்டப்படி குற்றம். வியர் ஹெல்மெட், ரைட் சேஃப்லி. தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். விஞ்ஞான தந்தை அப்துல் கலாம், சுதந்திர தந்தை நேதாஜி, காந்தி வழியில் நடக்கலாம், பசும் பொந்தேவர் போல் வாழலாம். பாடத்தி மகன் நான் சிட்டிசன் மணி, எல்லோருக்கும் நான் உண்மையாயிருப்பேன். உழைப்பாலே நான் உயர்ந்தவன், எல்லோருக்கும் நன்மை செய்பவன். விஞ்ஞானத்தின் தந்தை அப்துல் கலாம், சுதந்திர தந்தை நேதாஜி, காந்தி வழியில் நடக்கலாம், பசும் பொந்தேவர் போல் வாழலாம். மாடத்தி மகன் நான் சிட்டிசன் மணி, எல்லோருக்கும் நான் உண்மையாயிருப்பேன். உழைப்பாலே நான் உயர்ந்தவன், எல்லோருக்கும் நன்மை செய்பவன்.
உள்ளங்களே, அன்பு தோட்டத்து மலர்களே, என் இதயத்தின் கனிகளே, எல்லோரும் இந்நாட்டு பிள்ளைகளே, நாளை நம் நாட்டின் தலைவர்களே, பொன்மனச் செம்மல் பாதையிலே நீங்கள் நடந்தால் வெற்றிகளே, புரட்சி தலைவி பாதையிலே வெற்றி நடை போடுங்களே, புரட்சி தலைவி பாதையிலே வெற்றி நடை போடுங்களே. தானானானா, தானானா, தானானானானானா, தானானானானானா, தானானானானானா. அறிவுக்கு வேலை கொடுக்கணும், அறிஞனாய் பேரெடுக்கணும், பெரியோர்களை மதிக்கணும், நல்ல பேரை எடுக்கணும். மக்கள் திலகம் பாணியிலே எங்கள் அண்ணன் சிட்டிசன் மணி வந்தாரே, உன்னாலே பூமி செழிக்கணும், வறுமை அதிலே அழியணும். விஞ்ஞானத்தின் தந்தை அப்துல் கலாம், சுதந்திர தந்தை நேதாஜி, காந்தி வழியில் நடக்கலாம், பசும் பொந்தேவர் போல் வாழலாம். ஆடத்தி மகன் நான் சிட்டிசன் மணி, எல்லோருக்கும் நான் உண்மையாயிருப்பேன், உழைப்பாலே நான் உயர்ந்தவன், எல்லோருக்கும் நன்மை செய்பவன். சிட்டிசன் மணி, சிட்டிசன் மணி, சிட்டிசன் மணி, சிட்டிசன் மணி, சிட்டிசன் மணி, சிட்டிசன் மணி, எங்க அண்ணன் சிட்டிசன் மணி. எப்ப பிரிதுப்ப ரஞ்சித்துக்கு ஆளே காணா. அண்ணே அவன் கோவில்னாலே வரமாட்டேங்கிறானே. அவன் ஒரு மாதிரியா தான்டா இருக்கான். என்ன ரவி? ஆமாண்ணா, அவன் நேத்துல இருந்தே ஒரு மாதிரியா தானே இருக்கான். அவங்க அம்மா அப்பா எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க கோயில்ல. ஆமாண்ணே. நம்ம ஏதாவது பேசி சமாளிப்போம். வாங்க போலாம். ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்காங்கப்பா. பூசாரி வந்திருப்பாரு. தம்பி எங்கப்பா போனீங்க? அம்மா ரஞ்சித் கோயில் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாம்மா. பிரதீப் கூப்பிட்டா, ரவி கூப்பிட்டா, நானும் கூப்பிட்டேன். உங்க பையன் யாரு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறானே, நான் என்ன பண்றத? நான் கூப்பிட்டா வரமாட்டான் சொல்லி தான் உங்களை கூப்பிட சொன்னேன். நீங்க கூப்பிட்டும் வரலையே. அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் தெரியலையே. இல்லம்மா, அவன் வேலை பார்க்குற இடத்துல கூட அவன் யாரு கூட பேசுறது கிடையாது. அவன் ஏதோ பார்த்து பயந்துருக்காமா, முனி அடிச்ச மாதிரி இருக்காமா. இதுக்கு மேல என்ன சொல்றது? நான் கிளம்புற வரேம்மா. சரி வாங்கப்பா போலாம். போலாம். வா வாப்பா பிரதீப். ஏம்மா இங்க வாமா ஒரு நிமிஷம். உனக்கு ஒரு இனிப்பான செய்தி சொல்ல போறேம்மா. என்னப்பா? உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். பையன் பெரிய இடம், டிகிரி படிச்சிருக்கான், 10-15 கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கான். ஒரே பையன், பங்கு இல்லாத சொத்து. நிறுத்துங்கப்பா. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். என்ன சொல்ற நீ? எங்க வயசு பொண்ணை கைதிட்டு அடிக்கிறது தப்புங்க. என்ன ஏத்து பேசுறா? ஐயோ நீங்க பேசாம இருங்க, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். நீ பத்திரமா போயிட்டு வாமா. எப்ப பாரு இதே பிரச்சனை தான். ஏண்டி இத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு மட்டும் காப்பி கொண்டார? போடி. நீங்க தானே எடுத்துட்டு வர சொன்னீங்க. சொல்றத செய், போடி. இவ்வளவு நேரம் வெட்டியா எங்கடா போய் சுத்திட்டு வரீங்க? அண்ணா நீங்க பார்ல இருப்பேன்னு சொல்லி நேரம் அங்க போயிட்டோம். அப்புறம் நீங்க இங்கதான் இருக்குன்னு சொல்லி இவன் சொன்னா அதான் இங்க வந்துட்டோம்.
அதானே லேட்டு. ஏன்டா மறந்தவனே, இது உன் வேலை தானா? மன்னிச்சிருங்கண்ணா. சரி சரி, ஒரு ஆளை ஒரேடியா பேக்கப் பண்ணும். பண்ணிடலாம்ண்ணே. தூக்கிட்டு போய் முடிச்சிடலாமா? அதெல்லாம் வேணாப்பா. ரோட்டில் போகும்போது பேச்சு கொடுக்கணும். பேச்சுவார்த்தை செட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் கண்டுக்கிறலாம். ஒத்து வரலன்னா ரோட்லேயே வச்சு பேக்கப் பண்ணிடுங்க. ம், முதல்ல யாரும் சொல்லுங்கண்ணே. பேக்கப் பண்ண வேண்டியது ஒரு பொண்ணு. பொண்ணா? ஆமாம். எப்போ பேக்கப் பண்ணோம்? இன்னைக்கே இந்த ஏரியாவிலேயே பண்ணணும். பண்ணிடலாண்ணே. யாரண்ணா தூக்கணும்? என் பொண்ணை தான். அண்ணே என்னண்ணே, தங்கச்சி மாதிரி எங்களுக்கு. அண்ணே என்னண்ணே உங்க பொண்ணை போய் இப்படி? என் பொண்ணு தான். நான் எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறா. நான் என்ன பண்ணுறது? நம்ம ஜாதி பையன், வசதியானவன், ஒரே புள்ள. எவ்வளோ சொல்லியும் அந்த பையனை கட்டிக்க மாட்டேங்கிறான். இது பாருங்க, மறுபடியும் சொல்கிறேன், ரோட்டில் போகும்போது பேச்சு கொடுத்து பாருங்க. ஒத்து வந்தால் வீட்டுக்கு கூட்டுவாங்க, இல்லைன்னா பேக்கப் பண்ணிடுங்க. சரிண்ணே. 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 அண்ணே என்னண்ணே, பெத்த பொண்ணை போய் கடத்துறீங்களாண்ணே? என்னண்ணே கொஞ்சம் கூட நியாயம் இல்லாம நான் என்ன சொன்னாலும் நீங்க என்னையும் திட்டுவீங்க அண்ணே. அண்ணன் தான் கால் பண்றாரு. என்னன்னு கேளு. சொல்லுங்கண்ணே. அட்டாக் பாண்டி எங்கப்பா? இங்க தானே இருக்கான். பாலாஜி அட்டாக் பண்ணிடலாம். அட்டாக் பாண்டிகிட்ட போன. சரிண்ணா. அண்ணன் பேசணுமா? அண்ணா சொல்லுங்கண்ணே. பொண்ணு வீட்டை விட்டு கிளம்பிட்டாப்பா. அவன் கண்ணில் பட்டா கொஞ்சம் புத்திமதி சொல்லி அனுப்பா. சரிண்ணா. எத்த அப்பன் கூட பார்க்காம என்னைய ஏற்று பேசுறாடா. சரிண்ணா, கண்டிப்பாக பேசுகிறேண்ணா. உள்ளே எதுவும் பண்ணிடாதீங்க, சும்மா மிரட்டி விடுங்கப்பா. சரிண்ணா, நீ சொல்கிற மாதிரி செஞ்சிடறேண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போலீஸ்டா. போலீஸா? வாங்க போலாம். முடிய முடிய முடிய. இப்பதான் ஓடியாந்தான், எங்கிட்டு ஓடான்னு தெரியலையே. டேய் அவனை பாருடா, அவனை பெரிய வெங்காயமா தூக்கிடாடா. சிட்டிசன் மணி, சிட்டிசன் மணி, சிட்டிசன் மணி, சிட்டிசன் மணி. வெங்காயம் உரிக்க உரிக்க தோலாதான் இருக்கும். அது கடிச்சா காரமா இருக்கும், அடிச்சா தூள் பறக்கும். சிட்டிசன் மணி, சிட்டிசன் மணி. நீ என்ன பொண்ணு சப்போர்ட் பண்றியா? நான் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நான் தொழிலாளருக்கு சப்போர்ட் பண்ணுவேன், நான் வியாபாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், கால் டாக்ஸி டிரைவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன், இந்த லாரி டிரைவர் அனைவருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். பிரசவத்துக்காக ஏழை மக்களை இலவசமா ஆஸ்பத்திரி கூட்டு போறாங்க ஆட்டோ டிரைவரு, அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். உங்களால என்னடா பண்ண முடியும்? வாங்கடா. அண்ணே இவன் ரொம்ப ஓவரா பேசுறானே. அண்ணே அவனை என்னடா பண்ணலாம்? இவெல்லாம் ஒரு ஆளு. ஏய் அடிச்சு தூக்குடா அவனை.
பண்ணி எங்கடா என் பொண்ணு? அண்ணே எவனே தெரியலண்ணா, எவனோ ஊட வந்து காப்பாத்திட்டானே. எவன்டா அவன்? எவனே தெரியலண்ணா. ஜெகஜான கில்லாடியா இருக்கான். மாயமா வந்து பொண்ணை தூக்கிட்டு போயிட்டானே. அண்ணே இவன்தானே, இவன்தானே. டேய் டேய் அவனை விடுங்கடா. அவன் இங்க தானடா வரான். அவனை அங்க விட்டுட்டு இங்க வந்து என்னடா பண்ண போறீங்க? வரட்டும்டா. நீ தான் என் பொண்ணை காப்பாத்தினியா? ஆமா. எந்த ஊரு? பசுமன், ராமநாதபுரம். பெத்த பிள்ளை ஆளை வச்சு கொலை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இங்க பாருப்பா, இந்த ஊருக்கே நீ பெரிய ரவுடியா இருக்கலாம், ஆனா இது குடும்ப விஷயம், வீதிக்கு வராம பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம குடும்ப பிரச்சனை வெளியே தெரிஞ்சா அவன் வாய்க்கு வந்தபடி பேசுவான்பா. நான் சொல்றது அவசரப்படாம கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அன்பாலதான் உங்க பொண்ணோட மனசை மாத்த முடியும். ஏய், என் பொண்ணு விஷயத்துல தலையிட நீ யாரா? உங்க பொண்ணு மட்டும் இல்ல, நான் எந்த பொண்ணுக்கு பிரச்சனை வந்தா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். தம்பி கொஞ்சம் அவசரப்படாதப்பா, நான் சொல்றேன். ஏமா முதல்ல பொண்ணு குட்டி உள்ள போமா, 4 நல்ல வார்த்தை சொல்லி வைமா. வாமா வீட்டுக்குள்ள போய் எது வந்தாலும் பேசிக்கலாம். வாமா உள்ள. உங்க பொண்ணை தைரியமா கூட்டி போங்கம்மா. போமா வீட்டுக்கு போமா. வாமா வீட்டுக்குள்ள போலாம். போலாம். உங்க பொண்ணு நல்லா சந்தோஷமா இருக்க மாதிரி நீங்க பாத்துக்குங்க. உங்க பொண்ணுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணுவீங்க. நான் கிளம்புறேன். குட் பை. அண்ணே. ஏய் என்னடா? பொழுது போயிடுச்சு, கொடுத்தா நல்லா இருக்கேன். இன்னும் அந்த பழக்கத்தை வெளியடா? இல்லண்ணே, திருந்த வாய்ப்பே இல்ல. இந்தா போய் தொலை. வரணே. ஏய், உனக்கு என்னதான் பிரச்சனை? இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா? ரொம்ப யோசிக்காத, அப்புறம் தலைமுடியெல்லாம் கொட்டிர போகுது. இப்ப என்ன பண்ணலாம்? உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளைய உனக்கு ஏன் பிடிக்கல? அவருக்கு வசதி இல்லையா, இல்ல படிப்பு இல்லையா? பேசாம ஒத்துக்கோ, இதுல யோசிக்க ஒண்ணும் இல்ல. எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்க தோணல. நான் நிறைய படிக்கணும், நல்ல வேலையில சேரணும், நிறைய சம்பாதிக்கணும், பல ஊரு பல நாடுகளை சுத்தி பார்க்கணும். மொத்தத்துல வாழ்க்கையை ஜாலியா என்ஜாய் பண்ணணும். அப்புறமா பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கலாம். சரிதான். அப்ப இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வள்ளி, வள்ளி சோளம் எடுத்துருவா. இதோ வரேங்க. இந்தாங்க.
ஹலோ, சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புக்கு படிச்சிட்டு இருக்கேன். என்ன புக்கு? என்ன கதை? புதிய மலர்கள். அப்படியா? என்ன ஸ்டோரிங்க? அது ஒரு லவ் ஸ்டோரி. என்ன மாதிரி லவ் ஸ்டோரி? சும்மா லவ் பண்ற கதை. நாளைக்கு வரும்போது அந்த புக்கை ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வரீங்களா? நானும் படிக்கணும். ஷூர், கண்டிப்பா. ஷூர்? நிச்சயமா. ஓகே, பை. ஓகே, பை. என்னங்க, யாருங்க போன்ல? என் ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு. ரொம்ப க்ளோஸா பேசுறா. இப்ப ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணுலாம் அப்படிதானே இருக்காங்க. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. என்னப்பா, வேலையில ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் பிரச்சனை இல்லாமா. அப்படிதான்ப்பா பார்க்கணும். பழக பழக சரியா போயிடும். வேலையில கவனமா இருக்கணும்ப்பா. வாழ்த்துக்கள்டா. நல்லபடியா ஒர்க்க பார்க்கணும். எந்த டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் பொறுமையா பதில் சொல்லணும். ரொம்ப சேஃப்டி ஹேண்டில் பண்ணணும். தேங்க்யூப்பா, ஹேண்டில் பண்ணிக்கிறேன். சரி பாருப்பா, நாங்க வரோம். கிளம்புறோம்ப்பா. சரிம்மா, வாங்க. என்னங்க, அந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தோம். அத்தையும் மாமாவும் வந்ததும் நிறுத்திட்டீங்க. அவ எல்லாத்துக்கிட்டயும் அப்படிதான் பேசுவாளா, இல்ல உங்ககிட்ட மட்டும் தான் அப்படி பேசுறாளா? இப்ப ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணுங்க அப்படிதானே இருக்காங்க. நீ ஏன் தேவலாம் மனசு போட்டு குழப்பி? ஆஹா, அதுக்கு இல்லங்க. நாளை பின்ன ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் நமக்கு தானே பிரச்சனை. என்ன பிரச்சனை வரும்? அதெல்லாம் ஒண்ணும் வராது. நீங்க பார்த்து சேஃப்டியா இருங்க. நான் இப்போதைக்கு வீட்ல எதையும் சொல்ல மாட்டேன். பட் புதுசா வேலைக்கு போயிருக்கீங்க, வேலையில மட்டும் கவனத்தை செலுத்துங்க. ஓகே, நான் காலேஜ் வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்ததே இல்லை, இனிமேலும் வராது. நான் தான் கல்யாணம் பண்ணிட்டேன்ல, இனிமே புள்ளக்குட்டி, என் வேலை, என் டியூட்டி, அதான் எனக்கு முக்கியம். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. சரி சரி, நீ போயிட்டு சாப்பாடு ரெடி பண்ணு. ஓகேவா? போ. அண்ணா, சரிண்ணா, நான் ஒரு வேலையாக போயிட்டு இருக்கேன். சாயங்காலம் ஸ்டாரில் வந்து பார்க்குறேண்ணே. சரிண்ணே. சரி. சரி, வைக்கிறேண்ணே. ஹாய் சிட்டிசன் மணி. ஹாய் தேவி, எப்படி இருக்க? ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஊர்ல இருக்க பொண்ணெல்லாம் காப்பாத்துறீங்க. ஆமா. நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? என்ன நீ நோட் பண்ணிருக்க தேவி? அந்த மாதிரி நேரத்துல ஒரு தமிழ்ல இருந்து காப்பாத்தலாம் எப்படிமா? அதுதான் தேவி காப்பாத்தின. புரட்சி தலைவர் மாதிரி அநியாயம் எங்க இருந்தாலும் பாத்துக்கிட்டு இருக்க கூடாதுமா, புரியுதா? என்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க வேண்டியதானே? நேரம் போயிட்டுமா, கண்டிப்பா கல்யாணம் முடிச்சிருமா. இப்போதைக்கு தேவையில்ல, நமக்கு மக்கள் படிதாமா முக்கியம். எனக்கு பிடிச்சவங்க எல்லாம் புரட்சி தலைவர், நம்ம தலை அஜித். நமக்கு என்ன வேலை தெரியுதோ அதை பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். நம்மளை பத்தி 4 பேர் பேசினாலே நம்ம உயர்ந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். காலகாலத்துல ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. தேவி, நீ சொல்லிட்டீல, உனக்கா நான் கல்யாணம் முடிக்கிறேன். ஆனா பொண்ணு நீ தான் பார்க்கணும். நான் பாக்குறேன் உங்களுக்கு நல்ல பொண்ணா. கண்டிப்பா. பாய் பாய், போயிட்டு வரமா. சொல்வாரு, ஆனா இப்ப கல்யாணம் பண்ணிப்பாரு. அண்ணே, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாப்லையா? பண்ணாரு. அண்ணன் எப்போ வரும்னு சொன்னாரா? இந்த மாசம் முடிஞ்சிரும் நினைக்கிறேன். அவர் இல்லாம எதுவும் நடக்க மாட்டேங்குது. பாப்பா எப்போ என்ன நடக்குது? பசுமன் கோட்டை மேல இருந்துக்கிறாரு. ஏதோ கோயிலுக்கு போகணும்னு சொன்னாரு. எப்போ வருவாருன்னு அவருக்கு தான் தெரியும். பாப்போம். என்னடா அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தூக்கணும்? அந்த பொண்ணை சிட்டிசன் பண்ணி அசால்ட்டா தூக்கிட்டு போயிட்டான். விட்றா, ஒரு வேலை தூக்கு நல்லதான்டா. அந்த பொண்ணுக்கு எதவனா இருந்தா யார் பதில் சொல்லிருப்பா? எப்படி அது நல்லதுங்கிற? கடுப்பேத்தாத. என்னடா பேசுற? அந்த பொண்ணு செத்து போயிட்டா நம்ம தாண்டா கோட்டிங் கேஸ் அலையணும். சண்முக பண்ணி ஏதோ ஆத்திரத்துல சொல்லிட்டாரு. எத்தனை வருஷம் வேலையை விட்டு அலைகிறது? பொறுமையா இருப்போம். சமூக பாண்டே என்ன சொல்றாரு கேட்டு செய்வோம். சரி வா, கிளம்பலாம். ரொம்ப கடுப்பா இருக்கு. அண்ணே, அந்த பொண்ணுங்க வந்திருக்காங்க. நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஏப்பா, ஒரு நிமிஷம் இருப்பா. நம்ம காப்பாத்திட்ட பொண்ணுப்பா, அவங்கள பத்திலாம் அப்படி பேசக்கூடாது. இருக்கட்டும், நல்ல பொண்ணு. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டிக்க வேண்டியதானே. பொண்ணுங்களை காப்பாத்துறதா நம்ம பொறுப்பு. அவங்களுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கறது அவங்க அம்மா அப்பாவுடைய பொறுப்பு. அட வாப்பா போலாம். சரி வாங்க. இருக்கு. காதல் கத்தரிக்காலாம் நமக்கு பிடிக்கவே பிடிக்காதுப்பா.
யாழியே இது யாழியே மதம் கொண்டு வரும் யாழியே யாழியே இது யாழியே மதம் கொண்டு வரும் யாழியே யாழி 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 நான் தாண்டா உங்க மணி மக்கள் செல்வன் சிட்டிசன் மணி அதிகாரம் கொண்டு அன்பாக நடப்பேன் அன்புக்கு எப்போதும் அடிமையாயிருப்பேன் உண்மையாயிருந்து மக்களை காப்பேன் ஏழையின் சிரிப்பில் இறைவான காண்பேன் யாழியே இது யாழியே மதம் கொண்டு வரும் யாழியே யாழியே இது யாழியே மதம் கொண்டு வரும் யாழியே எல்லாருக்கும் நண்பனாய் இருப்பேன் கொல்லாத பயலுக சுழுக்கத்தான் எடுப்பேன் கரமைந்து வந்தா கண்ணாக இருப்பேன் கஷ்டந்து வந்தா கர்ணனா கொடுப்பேன் சிட்டிசன் மணி உழைப்பாக உயர்ந்தவன் தடையெல்லாம் தகரும் நான் உங்க வீட்டுக்குள்ள யாடி 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 யாழியே இது யாழியே மதம் கொண்டு வரும் யாழியே யாழியே இது யாழியே மதம் கொண்டு வரும் யாழியே வாழ ஆயிரம் வழிமுறை இருக்கு வாழ்த்திட உனக்கு திறமைகள் இருக்கு காவல் காப்பதில் நான் எல்லை சாமி நீதியை காப்பதில் மனுநீதி சோழன் கூழாங்கலில் வளர்ந்த பூலோக மன்னன் புண்ணிய தாய் பெற்ற மாடத்தி மகனா பசும் பொன்னின் சாமி தேவரையா எங்கள் குலந்தாக்கும் தெய்வமையா எங்கள் குலந்தாக்கும் தெய்வமையா யாழி 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 யாழியே இது யாழியே மதம் கொண்டு வரும் யாழியே யாழியே இது யாழியே மதம் கொண்டு வரும் யாழியே யாழி 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 நான் தாண்டா உங்க மணி மக்கள் செல்வன் சிட்டிசன் மணி அதிகாரம் கொண்டு அன்பாக நடப்பேன் அன்புக்கு எப்போதும் அடிமையாயிருப்பேன் உண்மையாயிருந்து மக்களை காப்பேன் ஏழையின் சிரிப்பில் இறைவான காண்பேன் யாழியே இது யாழியே மதம் கொண்டு வரும் யாழியே யாழியே இது யாழியே மதம் கொண்டு வரும் யாழியே ஏண்டி போனே கொஞ்சிட்டு இருந்தா போதுமா? வேற யார கொஞ்சம் சொல்ற? உனக்காகவே பிறந்த மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனைனா பறந்து வந்து ஒருத்தர் காப்பாத்தினார்ல அவரை சொல்றேன். அவரையே கல்யாணம் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஏய் போடி, அன்னைக்கு ஒரு நாள் அப்படி நடந்துச்சு, அதனால இப்படி பேசுவியா? ஆமா, நான் ஒன்னு சொல்லட்டான். அன்னைக்கு கூட கோவில் அவங்கள நம்மளே பார்த்து பார்த்து பேசிட்டு இருந்தாங்க. சும்மா பில்டப் பண்ணாத. அப்படி இல்லடி, அத நான் கூட தான் பார்த்தேன். அவர் கூட ஒருத்தர் இருந்தார்ல, அவர் நம்மளே பார்த்து பார்த்து பேசினது நான் பார்த்தேன். ஏய், நான் பேசுறது கவனிக்கிறேன் இல்லையா? என்ன டூயட் பாடிட்டு இருக்கியா? போடி,
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி கிளம்பலாமா? போலாம். அண்ணே சண்முகண்டே எப்படிண்ணா இருக்க? நல்லா இருக்கேண்ணே. உங்களை பார்த்ததே பெரிய சந்தோஷமா இருக்கேண்ணே. அடுத்த மாதம் என் தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கேண்ணே. கண்டிப்பாக நீ வந்து தானே தாலி எடுத்து தரணும். அதுக்கு தானே இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். உங்களை பார்க்குன்னே வந்தேனே. அண்ணே அண்ணே நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்குண்ணா. பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. சந்தோஷமா இருக்குண்ணே. இதனால எங்கண்ணா போயிருந்தீங்க? ஆமா பார்க்க முடியல, ஊர் பக்கமே வரல. சரி ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தேன். கமிதி கோட்டமேல சொந்தக்காரர் இருக்காங்க, அதனால அங்கேயே இருந்துட்டேனா. ஒரு வாரத்துல வந்துருவேன். இப்ப எங்கடா போற? ஏன்னா நான் பரமக்குடி வரைக்கும் போயிட்டு இருக்கேனே. ஏய் மானாமதுரை போனேனா? சொல்லுங்க. நம்ம உக்கரவாண்டி வீட்டை பாத்துட்டு வந்துடுறா. அப்படிங்களா? சரிங்கண்ணே. பார்த்துட்டு சண்முக பாண்டியன் பார்த்தேன்னு சொல்லுடா. கண்டிப்பாண்ணே சொல்லிடுறேன். ஒரு வாரத்துல வந்துருவேன், அதையும் சொல்லிடுறா. சரி நான் அப்படியே சொல்லிடுறேன். ஏய் இவன் வந்து உடனாபுரத்துக்காரா? அப்படியா? வாங்க. அப்படியா? ஆமா. நீனடா? அண்ணே நீங்க இருக்க சொன்னா இருக்கிறேண்ணே, நீங்க போக சொன்னா போறேண்ணே, நீங்க எப்படி சொல்ற செய்யறேண்ணே, நீங்க சொன்னபடி செய்வேண்ணே. சரிடா சரிடா. நீ ஒன்று பண்ணு, இவன் கூட போயிட்டு சரிண்ணே சரி போய் உக்கரமாண்டியோட இரு. அண்ணே அப்புறம் நாங்கள் வரணுமாண்ணே? தாரண்டா. சரிண்ணே சரி நீ உதயகுமார் கூட போடா. சரி போயிட்டு வாங்க போங்க. சரி வரட்டுமாண்ணே? சரி வரேண்ணே. வரேண்ணே, போயிட்டு வரேண்ணே. சந்தோஷம். நன்றிடா. பங்காளி எங்க இருக்கீங்க? வீட்ல இருந்து கிளம்பிட்டு இருக்கேன் பங்காளி. பங்காளி கார் எடுத்துட்டு வாங்க, பசுமனுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துருவோம். ஐயாவை பார்த்துட்டு வந்துருவோம். சாமி கும்பிட்டு சீக்கிரம் வந்துருவோம். சரி நான் அந்த கிளம்பிட்டேனா, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வீட்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். கோட்டைமேடு விஜயநகரத்துல வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரி பங்காளி சரி, நான் வெயிட் பண்றேன். அண்ணன் யாருன்னு தெரியுதா? நம்ம கமுதி பக்கத்துல அபிராம இல்ல, அந்த ஊர்னு அவரு. பசங்களாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் வாங்க. உக்கரபாண்டியண்ணே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கோண்ணே. ராமநாதபுரத்துல ஒரு சின்ன வேலை இருக்கு. அப்படியே சாயல்குடி பெருநாளி போயிட்டு அப்படியே தூத்துக்குடி திருநெல்வேலியில ஒரு சின்ன வேலை இருக்கு. அங்க போயிட்டு அந்த வேலையை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் மற்ற விஷயங்களை பேசிப்போம். என்ன சொல்றீங்க? அப்படியே உக்கரபாண்டிய பார்த்து விஷயத்த சொல்லிட்டு போயிருன்னு அண்ணாச்சி சொன்னாப்ல. நான் சொல்லிடுறேன், மற்ற விஷயத்த நீங்க போன்ல சொல்லிருங்க. நானும் சொல்லிட்டேன். இல்ல போன்ல பேசுறது நல்லா இருக்காது, நீயே விஷயத்த சொல்லிருன்னு அண்ணாச்சி சொல்லி அனுப்புனாப்ல. தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கேன் பங்காளி, கண்டிப்பா அவசியமா வந்துடணும். கமுதி தேவரையா மண்டபத்துல கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்து முன்னாடி இருந்து நடத்தி கொடுக்கணும். நீங்க போங்க, கண்டிப்பா வந்துறோம். ஏய் இறங்கி போங்கடா, அவனை பிடிங்க. டேய் நின்றா போடா. டேய் நின்றா, டேய் நின்றா. எப்ப பணத்தை வாங்கிட்டு முதல்ல கொடுக்காம வட்டி கொடுக்காம போக மாட்டேன்பா. டேய் எங்களுக்கு ஆட்டம் காட்டுறியா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணே. எங்கடா போய்கிட்டு இருக்க? இருப்பா என்னப்பா பண்றீங்க? மட்டும் எஸ்கேப் ஆயிடுற. என்ன கூட சொல்லணும். இல்லப்பா ஊருக்கு போயிட்டேன். இருப்பா விடுப்பா. ஏய் ஏன்டா அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? அவன் காசை வாங்கிட்டு 4 வருஷமா தரேன்னு ஏமாத்திட்டு இருக்கான். அவனை நடு ரோட்ல உதைச்சாதான் பணம் கிடைக்கும். இப்ப என்கிட்ட பணம் இல்லைண்ணே, நான் வந்தோடனே கொடுத்துருண்ணே. கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. எப்பா வட்டி நீங்க கொடுத்துருக்கீங்க, அவரு வேலை இல்லைங்கிறாரு, பணமும் தாரங்கிறாரு, அவரையா போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? அவன் சொல்லிட்டே தான் இருப்பான், நாங்க அடிச்சுட்டே தான் இருப்போம். ஓ அடிச்சேனா மரியாதை கட்டுறான். அவர் எங்க ஊருக்காரு? என்ன பண்றீங்க? வணக்கங்க. சொல்லுங்க. என்னண்ணே யாருண்ணே நீங்க? கமுதி கோட்டமேட்ல இருந்து வரேன். ரத்னவேல் பாண்டியன் மகன் தான் நானு. சரி. சண்முக பாண்டியனுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும். வீடை கொஞ்சம் காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியுமாண்ணே? சரி வாங்க போலாம். சரி வாங்க போலாம். Citizen Bundy. Citizen Bundy. Citizen Bundy.
சிட்டிசன் வண்டி சிட்டிசன் வண்டி ஏய் வாடா ஏண்டா பிரதீப், என்னடா ஊரெல்லாம் தேடி ரவி இங்க இருக்கான்? ஆமாண்ணே, 2 நாள் ஆளே காண, என்னாச்சுன்னே தெரியலண்ணே. ஏண்டா ரவி, என்னடா பிரச்சனை? பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. அப்படியா? ஏண்டா தெரிஞ்சுதான் வந்திருப்போம்ல. உங்க பாட்டியை நான் பார்த்தே இல்லடா. போட்டா இருக்கா? எங்க கூட பாக்கலாம். எனக்கு காமிடா. பிரதீப் இந்த பக்கம் நின்றா. உங்க பாட்டி குணப்படுத்துறதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லடா. நான் தான்டா ரவி. உங்க பாட்டி பத்திரமா பாத்துக்கப்பா. டேய், என்னடா வெளிய தலைய காட்ட முடியல? உன் தங்கச்சி எப்படியா வளப்பன காரி துப்புறாங்கடா. அவ காதலிச்சு சுத்துறதுக்கு நான் அவமானப்படுறேன். வெளிய தலை காட்ட முடியல. போக்கா, நான் பாத்துக்கிறேன். பிரபா வருவாங்க, இருங்கண்ணே. சின்ன தங்கச்சி எங்கம்மா? சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. சரிம்மா, நீ வயலுக்கு போமா. சரிம்மா. தங்கச்சி நல்ல பசி போல. ஆமா ஆமா. என்னண்ணே? வாமா சாப்பாடு சாப்பிடுங்க. தம்பிங்கெல்லாம் காத்துட்டு இருக்காங்க பாருமா. வேமா அண்ணா சாப்பிட்டு கேளுங்க. என்னங்கண்ணே, நல்லா சாப்பிடுங்க. கொஞ்சமா வைமா. போதுமா. கறி அள்ளி அண்ணனுக்கு வைமா. எனக்கு போதுமா, அண்ணனுக்கு வைமா. என்னங்கண்ணே, கறியா நல்லா சாப்பிடுங்க. வைமா. சரிமா. அடிக்கடி வாங்க சரியா வீட்டுக்கு. சரிப்பா. சாப்பாடு உள்ள இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிம்மா, போதுமா. அண்ணா சாப்பிட்டு கேளுங்க. என்ன ருசியா இருக்குண்ணா. அம்மா கை பக்குவம்னா ரொம்ப மிஸ் பண்றேன்னா. தங்கச்சி கண்ணில சாப்பிடுறது ரொம்ப திருப்தியா இருக்குண்ணா. தங்கச்சி வெளியே சாப்பிடுறது அடிக்க கூடாதுண்ணே. சரி வைக்கிறேன். எவ்வளவு நேரம் தான் உனக்கு வெயிட் பண்றது? சீக்கிரம் வர மாட்டியா? என்னம்மா நீ? சமூக பண்ணி தங்கச்சி இவங்க கூட நெருக்கமா போறா. அண்ணன்ட்ட சொல்லிட வேண்டியதான். நம்ம பரமக்குடியில் இது பெரிய ஃபேமஸான கோவில் தான். எல்லாருமே இங்கே சுற்று வட்டாரம் வந்து சாமி கும்பிடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ கும்பாபிஷேகம் வேறு மாதிரி இருக்குமா. பக்கத்தில் இந்த பெருமாள் கோயில் பக்கத்தில் ஐயனார் கோயில் இருக்கு, நல்லா இருக்கும். என்னங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க? எங்க அண்ணன் யார் தெரியுமா? பெரிய ரவுடிங்க. உங்க அண்ணன் எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் ஒன்னே என்னைய பிரிக்கவே முடியாது. இது தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்த்துக்குவோம். நீ போ, நான் பார்த்துக்கிறேன். நீ போ, எனக்கு ஃபோன் பண்ணு. எதை பற்றியும் கவலைப்படாது. சரி, பாய். சரி, போயிட்டு வரேன்.
சரிண்ணே சரிண்ணே. என்ன உக்கரபாண்டி, என்ன பிஸியா? காலைல இருந்து ஆளே காணோம். அண்ணே தங்கச்சி காலையில ஒருத்தன் கூட பைக்ல போயிட்டு இருக்கனே. நான் அவ லேட்டா வரும்போதே நினைச்சேன் அவ யார் கூட சுத்துறான்னு. என்னண்ணே பண்ணலாம்? அவனை அடையாளம் தெரியுமா? தெரியும்ண்ணே. தெரியும்னு சொல்றான்ல உக்ரபாண்டி, தூக்கிடுவோம். இன்னைக்கு என்ன ரொம்ப அழகா இருக்கு. நீங்க வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you. ஹலோ ஹலோ, யார் கூட பைக்ல போன? லைன்ல இருக்கியா? பஸ் வரல அதனால லிஃப்ட் கேட்டேன். ஒருத்தர் வண்டியில ஏத்திட்டு வந்தாரு. நீ ஆட்டோல போக வேண்டியதானே? என் கூட வேலை பார்க்கறவர் கூட தான் நான் வந்தேன். புரியல. இங்க பாருங்க, நிறுத்து முதல்ல. சும்மா கத்தாத, எனக்கு எல்லாம் தெரியும். திமிரு. அவன் யாருன்னு தெரியுமா? எவன் கூட பைக்ல வரைய ஊர் என்ன நினைக்கும்? ஊருக்காகலாம் வாழ முடியாது, நான் எனக்காக தான் வாழ முடியும். நீங்க வண்டி எடுங்க. டேய், அவ அடங்க மாட்டா, சொன்னால கேட்க மாட்டா. அவனை காட்டு, 4 பேர் சேர்ந்து உதைப்போம். சரி நான் கிளம்புறேன். வணக்கண்ணே. வணக்கண்ணே. இந்த ஊருக்குள்ள போறவன் வரவன்லாம் வணக்கம் போடுறான். இந்த விஜய்க்குன்னு ஒரு பேர் இருக்கு. கூட பிறந்த தங்கச்சே நம்மளுக்கு சீனா போடுற. அவ கை காலெல்லாம் உடைக்கிறான். ஏய் நில்றி. ஏன் இவ்வளவு லேட்டு? என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பேசாம இருக்க? வேலையில லேட் ஆயிடுச்சு. உன்னை யார் வேலைக்கு போக சொன்னா? நான் தான் உன்னை வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னேன்ல. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போனேன். அக்கா வந்து அண்ணன் கிட்ட உன்னை பத்தி சொல்லி இருக்காங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை பத்தி அசிங்கமா பேசுறாங்களாம். உன்னால ஒரே அவமானமா இருக்கு. உன்னை என்ன பண்ற பாரு. அக்கா பேச்ச கேட்க மாட்டேன்ற, அண்ணன் பேச்ச கேட்க மாட்டேன்ற, கூட பிறந்தவன் பேச்சும் கேட்க மாட்டேன்ற. நீ ஒழிச்ச குடும்பத்தை காப்பாத்துற. மானம் போகுது எனக்கு. டேய், நான் வெறுப்புல இருக்கேன். நீங்க ஃபுல் மொபைல் இருந்து கூத்து அடிச்சிட்டு இருக்கீங்களா? என்னண்ணே, என்ன பிரச்சனை? சொல்லு தலைவா. யார் ஒன்று வெறுப்பத்தினது? பொழந்துற. டேய், என் கூட பிறந்தவளே என்ன அசிங்கப்படுத்திட்டாடா. அண்ணே இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்கண்ணே. உங்க தங்கச்சின்னு தான் பேசாம இருக்கோம், இல்லைன்னா இந்நேரம் சோழியை முடிச்சிருப்போம். என் மனசே ஆறலடா. அவளை சும்மா விடக்கூடாதுடா. அண்ணே என்னண்ணே இப்படி சொல்றா? இப்பதானே சரியா சொல்ற. அவளுக்கு ஒரு முடிவு கட்டினடா. என்ன பண்ணணும்ட்டு தம்பி ஃபோன் பண்ணி சொல்லுவான்டா. வாங்கண்ணே வாங்கண்ணே. வெளியில தலை காட்ட முடியலடா. ஃபோன் பண்றாரு. என்னன்னு எடுத்து பேசுனே. அண்ணா சொல்லுங்கண்ணா. ஏய், நம்ம தங்கச்சியை பத்தி அண்ணன் சொன்னார்ல, நம்ம தங்கச்சியோட போக்கே சரியில்லடா. சரிண்ணா. இவங்க கூடவே சுத்துறதே நம்ம வேடிக்கை பார்த்துன்னு இருக்க முடியாது. நம்ம வீட்ல யார் பேச்சும் கேட்க மாட்டறான்னு சொல்லி அக்கா புலம்புறாங்கடா. நீ ஒண்ணு பண்ணு, தங்கச்சியை கூட்டி போய் எரிச்சிரு. எரிச்சிருவா. எப்படி மானமரியாதை விட்டுட்டு இருக்குது? இதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்துட்டேன். என்னால அவளை கொல்ல முடியாது. ஏன்னா என் கூட பிறந்த தங்கச்சி. நீ தான் எனக்காக செய்யணும் பாண்டி. வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணி சொல்லுங்கடா. சரிண்ணே, உனக்காக செய்யறேன். ஆனா எனக்கு பிடிக்கலண்ணே, சுத்தமா பிடிக்கலண்ணே. வாங்கடா, இறங்கி வாங்கடா. கூடா. குடிடா அவள. யாரா நீங்க? காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. வண்டி ஏறடா. வண்டி ஏறு. டேய், யாரா நீங்க? விடுங்க என்ன? காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க.
எங்கப்பா வர சொன்னா வரவே இல்ல. எங்கனா அவன் சொன்ன டைம்க்கு வந்திருக்கான். நேத்து இப்படிதான் சொல்லிட்டு போனா ஆளே பண்ணி தங்கச்சி கடத்திட்டு போறாங்கண்ணா. என்னப்பா சொல்ற? எங்கடா பார்த்தா? அங்க கார்ல கடத்திட்டு போறாங்கண்ணா. எந்த இடத்துலடா? அவங்க வீட்டுக்கிட்டண்ணா. அப்படியா? ஆமா. அவங்க ரொம்ப மோசமானவன்டா. எடுப்பா இந்த பொண்ணை காப்பாத்துவான். டேய் நீ போடா, நான் போன் பண்றேன்டா. ஏப்பா சீக்கிரமா போப்பா. வண்டி நிறுத்து. அட நிறுத்துப்பா. நீ இப்படி போப்பா, நான் மெயின் ரோட்ல போறேன். அவங்க வந்தா நீ விடாத, நான் பார்த்தா நான் விட மாட்டேன். என்ன? சரி போ, நீ வேகமா போ. போறேன். ஏய் போடா. நீ போடா. எங்க போனாலும் விட மாட்டேன். ஆயிரம் ஜென்மம் கூட வருவேன் அழகிய ராட்சசியே. அன்பால மடியில் வாழ்வேன் அருமை காதலியே. ஆயிரம் ஜென்மம் கூட வருவேன் அழகிய ராட்சசியே. அன்பால மடியில் வாழ்வேன் அருமை காதலியே. தனியா தவிக்கிறேன் உன்னை சேர, நெஞ்சில் மழையாய் நனக்கிறே. தினம் உன்னை சுற்றித்தான் கிடக்கிறதே, கண்ணில் காதல் வந்து பத்திக்கிறதே. யார் இவளோ யார் இவளோ, என்னுயிர் இவள்தானோ. யார் இவளோ யார் இவளோ, உயிர் மூச்சில் கலந்தாளோ. ஆயிரம் ஜென்மம் கூட வருவேன் அழகிய என்னவளே. அன்பால மடியில் வாழ்வேன் அருமை காதலியே. நெஞ்சுக்குள்ள தக்கிரியே காட்டு சிறுக்கியா, ஒத்த முத்தம் தந்தேனடி. தினவுந்தான் கண்ண கட்டி காற்றில் அலைந்தேனடி, சிறு பிள்ளை போலானேனடி. நெஞ்ச ஊஞ்சலில் ஆடுறேன் தனியாளா, தினமும் கனவுல விதக்கிறேன் தெரியாதா.
தேவையில்லை, இந்த ஜென்மம் போதுமடி. 1000 ஜென்மம் கூட வருவேன் அழகிய ராட்சசியே. அன்பால ஓ மடியில் வாழ்வேன் அருமை காதலியே. பக்கத்துல நீ இருந்தா வாழ்வேன் பத்திரமா, சற்றும் உன்னை நீங்காமல்லாவே. சந்தோஷத்தில் சொன்னேனடி உன் பேரைத்தானே, அலைபோல் அலுங்காம நின்னாயடி. உன் மறு ஜென்மம் நான் உணர்ந்தேனடி, இனியும் தொடர்வேனடி. தவியாய் தவித்தேனடி, எல்லாம் நடந்தது விதி வழிதானா? இது நம் காதலில் சதிவளைதானா? 1000 ஜென்மம் கூட வருவேன் அழகிய என்னவளே. 1000 ஜென்மம் கூட வருவேன் அழகிய என்னவளே. அன்பால ஓ மடியில் வாழ்வேன் அருமை காதலியே. தனியா தவிக்கிறேன் உன்னை சேர, நெஞ்சில் மழையாய் நனைக்கிறே. தினம் உன்னை சுத்தித்தான் கிடக்கிறதே, கண்ணில் காதல் வந்து பத்திக்கிறதே. யாரிவளோ யாரிவளோ என் ஜீவன் இவள்தானோ, யாரிவளோ யாரிவளோ உயிர் மூச்சில் கலந்தாளோ. 1000 ஜென்மம் கூட வருவேன் அழகிய என்னவளே. அன்பால ஓ மடியில் வாழ்வேன் அருமை காதலி. என்னங்க குளிச்சிட்டீங்களா? வாங்க சாப்பிடலாம். என்ன அவசரம்? கொஞ்ச நேரம் போட்டுமா? சரி, அப்புறம் உங்க இஷ்டம். ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ட்ரக் யூசேஜ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அண்ட் கிரிமினல் அஃபென்ஸ். போதைப் பொருட்கள் உபயோகப்படுத்துவது உடல்நலத்திற்கு கேடு மற்றும் சட்டப்படி குற்றம். வியர் ஹெல்மெட், ரைட் சேஃப்லி. தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். டேய் வாங்கடா. அண்ணா வணக்கண்ணா. வணங்கடா. வணக்கண்ணா. வணங்கடா. உட்காருங்கடா. என்னடா போன வேலை முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சுண்ணே, முடிச்சாச்சுண்ணே. உங்கள் தங்கச்சி கையால் காப்பியெல்லாம் குடிச்சிருக்கிறோம். நாங்களே இப்படி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுண்ணே. அதான் ரொம்ப சங்கடமாக இருக்குண்ணே. இந்த பொறுப்பை ஏண்ணே எங்கிட்ட ஒப்படைச்சிங்க? எத்தனையோ வேலை கொடுத்துருக்கீங்கண்ணே. தங்கச்சியை கொலை பண்ண சொல்றது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குண்ணே. அது கையால் சாப்பிட்ருக்குண்ணா. டேய் அவ செஞ்ச காரியம் அப்படிடா. என்ன பண்ண சொல்ற? வீட்டுக்கு போனோம்ண்ணே, தங்கச்சி வீடு செட்டி கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியே செய்தி உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஏமா செல்வி, கொஞ்சம் தண்ணி கொடுமா. வாங்கடா தம்பி. வாக்கா. கொஞ்சம் இருங்க, காபி தண்ணி போட்டு. சரிம்மா.
செல்வி போமா. சரி. என்ன போட்டோ கீழே விழுகுது? டேய் அந்த போட்டோ எடுத்து போய் குப்பில போடுங்கடா. டேய் ஏன்னா போய் போறீங்க? எடுங்கடா அத. வாங்கடா. என்னடா தூக்கி எறிஞ்சிட்டீங்களா? எறிஞ்சாச்சுண்ணா. உட்காருங்கடா. அண்ணே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. தூங்க முடியலண்ணே. சரக்கு இருக்கு போட்டா தானே தூங்க முடியும். நிம்மதியா தூங்க முடியலண்ணா. அந்த சம்பவத்தை நினைச்சாவே பயமா இருக்குண்ணா. நைட் ஏதாவது சாப்பிட்டா தானே தூக்கம் வரும். ஆமாண்ணே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. சரிடா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. சாயந்தரம் நான் போன் பண்றேன்டா. சரிண்ணா சரிண்ணா. இப்பதான் போட்டோ குப்பத்துக்குள்ள போட்டு வந்தோம். அதுக்குள்ள எப்படி நீங்க வந்துச்சு? எப்படி இது? அண்ணே என்ன பயமா இருக்கு? பயமா இருக்குண்ணே. ஏய் போய் சொல்லாதீங்க. சத்தியமா போட்டு தானே வந்தோம். நம்புங்கண்ணே. ஆமாங்கண்ணே நம்புங்கண்ணே. உண்மைதானே. ஏய் எடுங்கடா. தீ வச்சு கொளுத்திட்டு வாங்கடா. எப்படின்னு போடா. போய் எரிச்சிட்டு வாங்கடா. போடா. வாடா போடும். நம்ம தூக்கி போட்டோமே அப்புறம் எப்படி வந்துச்சு? இப்ப கூட நம்மளை விட மாட்டாள. நிம்மதியா இருக்க விட மாட்டாள. இந்த ஊர்காரெல்லாம் ஒற்றுமையா தானே இருக்கிறோம். அந்த ஊர்க்காரங்களுக்கு நமக்கு வாக்கியா தகராறு. நாம அந்த ஊர்க்காரங்களோட பேச மாட்டோம். அந்த ஊர்க்காரன் பையன் வந்து நம்ம பொண்ணு மேல கை வச்சா சும்மா விட்டுருவோமா? சூப்பரா சொன்னா. சண்முக பாண்டி பண்ணு தப்புதான்யா. அவர் தங்கச்சியை கொண்டுட்டாரு. எனக்கே மனசு ஆறல. சண்முக பாண்டி செஞ்சதே நாயா. நானா இருந்தாலும் என் தங்கச்சி அப்படியே செஞ்சிருப்பேன். சும்மா அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. அண்ணே பேச்சு ஓவரா இருக்கண்ணே. விடு விடு. ஆளை பார்த்து பேசுறீங்களா? சண்முக பாண்டியான்னு தெரியும்ல. உங்க வீட்டு பிரச்சனை பேசுங்க. அடுத்த வீட்டு பிரச்சனை பேசாதீங்க. ஏன்பா சண்முக பாண்டி, நடந்தது நடந்து போச்சு. ஊர்ல பொம்பளை பிள்ளைங்க பயம் இல்லாம நடக்கணும். காசி ராமேஸ்வரம் போய் கழிப்பு கிழிப்பு பரிகாரம் இருந்தா கழிச்சு விடுங்கப்பா. ஊருக்குள்ள பொம்பளை பிள்ளைங்க நிம்மதியா இருக்க வேணாமா? செட்டி குளத்து ஊருக்காரிங்க எல்லாம் கண்ட இடத்துல இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. சரிண்ணா அப்படியே பண்ணிடலாண்ணா. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. அப்படியே பண்ணிடலாம். ஹே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி? சிட்டிசன் மணி ஒரு பொண்ணை காப்பாத்திட்டாராம்ல. ஏய் தல அஜித் மாதிரி வந்து காப்பாத்தினாருடி. ஹே இல்ல சூப்பர் ஸ்டார் மாதிரி வந்து காப்பாத்தினாரு. திரனே திரனே வெந்திரனே திரனே திரனே ஐந்திரனே திரனே திரனே தந்திரனே என்னை வளைக்கும் மந்திரனே உயிரும் மெய்யும் ஆனவளே பொருள்பட இசைப்பட ஈர்த்தவளே அளபட இசைப்பட வாழ்பவனே அழகிய நயப்பட திகழ்பவனே திரனே திரனே வெந்திரனே திரனே திரனே ஐந்திரனே
திறனே திறனே தந்திரனே என்னை வளைக்கும் மந்திரனே. எந்தன் பேரை உந்தன் நெஞ்சில் பத்திரம் போட்டு கொண்டேனே. நீ பேசாத நொடிகள் எல்லாம் வெந்நீர் மீனாய் துடித்தேனே. உப்பொழுதும் கொஞ்சி பேசி வலைப்பூவாய் நீ வளைத்தாயே. நான் கேட்காத மொழிகள் எல்லாம் நீ என்று உணர்ந்தேனே. நீ எங்கேயும் போகா வண்ணம் போட்டு போட்டு வைத்தேனே. திறனே திறனே வெந்திரனே திறனே திறனே ஐந்திரனே. திறனே திறனே தந்திரனே என்னை வளைக்கும் மந்திரனே. மௌனங்களை மௌனங்களை புத்தங்களால் நிறைத்தேனே. சிறு தூறல் மழை நெஞ்சோரமாய் தரராரீரோ இசைக்கின்றதே. நீ பார்க்காத தருணம் எல்லாம் நொடி நொடியாய் ரசித்தேனே. உயிரும் மெய்யும் கடலாய் தந்த தொல்புகழின் பேரனே. எங்கேயும் போகா வண்ணம் போட்டு போட்டு வைத்தேனே. திறனே திறனே வெந்திரனே திறனே திறனே ஐந்திரனே. திறனே திறனே தந்திரனே என்னை வளைக்கும் மந்திரனே. உயிரும் நீயும் மானவளே பொருள்பட இசைப்பட ஈர்த்தவளே. அளபட இசைப்பட வாழ்பவனே அழகிய நயப்பட திகழ்பவனே. திறனே திறனே வெந்திரனே திறனே திறனே ஐந்திரனே. திறனே திறனே தந்திரனே என்னை வளைக்கும் மந்திரனே. ஏன்பா ரஞ்சித், ஏன்பா எதுவுமே பேசாம இருக்க? என்ன யோசனையா இருக்க நீ? கொஞ்ச நாளாவே இப்படிதான் இருக்க ரத்து. அப்படி என்னதான் யோசிப்பாருன்னே தெரியல. அம்மா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வருமா? ரஞ்சித்து சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருப்பா. தாயே, இன்னைக்கு உன்னுடைய அருள் வாக்குல என்ன நம்பி வர எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். என்னைக்கு என் கூட இருந்து காப்பாற்றணும் தாயே. நான் சொல்றத கவனமா கேளுங்க. இந்த பையன் ஒரு அபூர்வமான பிறவி. அமாவாசை அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு பிறந்தான். இவனுக்கு சாகா வரம் உண்டு, அமானுஷ்யம் சக்தியும் உண்டு. மறைக்காம சொல்லுங்க, இவன் உங்களுக்கு ஒரே பிள்ளையா? இல்லைங்க ஐயா, இவ எங்களுக்கு பிறந்த குழந்தை இல்லை. ஒரு நாள் அருப்புக்கோட்டைக்கு கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சு. இந்த நேரத்தில் குழந்தை அழுகிற சத்தம் கேட்டு நாங்க போய் பார்த்தோம். அது எந்த இடம்? அது ஒரு ஐயனார் கோவில். அங்க யார் இருந்தா?
ஒரு பெரியவர்கிட்ட இருந்தது. கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் எங்களுக்கு குழந்தை இல்லை. அந்த குழந்தை ரொம்ப அழகா இருந்தது. அதனால நாங்க எடுத்து வளர்த்தோம். போதும், நாளைக்கு வாங்க. மற்றது எல்லாத்தையும் நான் நாளைக்கு சொல்றேன். நீங்க வரும்போது அந்த பெரியவரை கட்டாயமா கூட்டி வாங்க, புரியுதா? இந்த படுத்திருக்காரு, வாங்க. இருங்க, அவரை நான் எழுப்புறேன். ஐயா, ஐயா, வணக்கம்யா. வணக்கம் ஐயா. உங்களை பார்க்கணும் வந்திருக்காரு. ஐயா, எங்களை ஞாபகம் இருக்கு ஐயா? இந்த சின்ன குழந்தை அழகா இருக்குன்னு வளர்த்துக்கிறேன்னு வாங்கிட்டு போனீங்களே, அவங்க தான் நீங்க? ஆமாங்க ஐயா. அந்த பையன் இப்ப எப்படிப்பா இருக்கான்? நல்லா இருக்க ஐயா. ஐயா, பரிகாரம் பண்ண சாமியை பார்க்க போயிருந்தோம். பையனுக்கு ஏதோ அமானுஷ்ய சக்தி இருக்கா. அமானுஷ்ய சக்தியா? எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குங்க ஐயா. அந்த சாமி பையனுடைய பிறந்த நேரத்தை கேட்கிறாரு. நீங்க கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். எங்க கூட கொஞ்சம் வாங்க ஐயா. அந்த பையன் சூரியனும் சந்திரனும் சந்திக்கிறப்போ பிறந்தான்னு பெத்தவங்க இங்கேயே அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இப்படி ஒரு தோசை இருக்குன்னு எனக்கு தெரியாது. போகாத கோயிலே இல்லைங்க ஐயா, கும்பிடாத சாமியே இல்லைங்க ஐயா. ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி இப்பதான் சாமி சொன்னாங்க ஐயா. எனக்கு பயமா இருக்குங்க ஐயா. ஆமாங்க ஐயா. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஐயா, நீங்க எங்க கூட வந்து என்ன ஏதுன்னு சொன்னாதான் என் பையன் பழைய மாதிரி ஆவாங்க ஐயா. தயவு செய்து எங்க கூட வந்துருங்க ஐயா. வாங்க ஐயா. கொஞ்சம் வாங்க ஐயா. ஐயா, உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேட்கணுமா? சரி, அதனால கொஞ்சம் கூட வாங்களேன். சரி, நான் வரேன், வாங்க போலாம். ஐயா வாங்க, போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம். நன்றிங்க ஐயா. வக்கரதுண்ட தீமகி தந்தோ தந்தே பிரசோத்யா. ஓம் சாந்தி. ஓம் நீ யாருன்னு சொல்லு. நீ யாருன்னு சொல்லு. நீ யாருன்னு சொல்லு. ஆனா மகாமுனி, ஆதி மகாமுனி. 500 வருஷத்துக்கு முன்னாடி நான் செத்து போனவன். இந்த உடம்புக்குள்ள எதுக்கு வந்த? வாங்கணும், பழிய வாங்கணும். வேணும், எனக்கு உசுறு வேணும். வேணும். யாரு உயிர் வேணும் உனக்கு? அதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. மகா காளி, பராசக்தி, மாரியம்மா, பரமேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி, பார்வதி தேவி, பகவதி அம்மா தாயே, கருமாரி அம்மா, மகாமுனி, கால பைரவா, ஐயனார் ஐயா, கருப்புசாமி, இவனை அடக்கு. ஏய், மரியாதை விலகி போயிடு, இல்லடா. தாயே மகாசக்தியே, இவனை இங்கே சோரண்டு போக வை. அடங்கு, அடங்கு, அடங்கு. இவன் அதிசய பிறவி, சாகா வரம் பெற்றவன். ஒரு பொண்ணோட ஆவியால தான் இவனை குணப்படுத்த முடியும். ஆனா அந்த ஆவி இந்த ஆத்மாவை எடுத்துட்டு போயிடும். எந்த ஒரு மந்திர சக்தியாலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா அந்த ஆவி இவனையும் கூட்டிட்டு போயிடும். என்னால இதை தடுக்க முடியாது. ஐயா, ஏதாவது செய்தால் என் பிள்ளையை காப்பாத்துங்க ஐயா. காப்பாத்துங்க ஐயா, என் பிள்ளையை காப்பாத்தி கொடுங்க ஐயா. காப்பாத்திருங்க ஐயா, காப்பாத்திருங்க ஐயா. ஐயா, எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. நான் சொன்ன இடத்துக்கு போனியா? சொல்றா. இங்க பாரு, இவர்தான் சிட்டிசன் மணி. இவர்தான் காப்பாத்தினாரு.
சார் ரவுடிங்க கிட்ட இருந்து நீங்க தான் அந்த பொண்ணை காப்பாத்தினீங்களாமே. அம்மா இதெல்லாம் பொதுவான விஷயம், இதெல்லாம் பெருசுப்படுத்தாங்க. தாய் குலத்துக்கு எங்க பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பா வருவேம்மா. நம்ம ஊர்னு இல்ல, எங்க பிரச்சனை இருந்தாலும் வருவேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட வந்து காப்பாத்துவோமா. நான் இப்படித்தான், புரிஞ்சுதுங்களா? காதல் கன்னி பொண்ணு என் இதயத்தை தொலைக்கும் கண்ணு, ஆசை தேவதனி என் அன்பின் பாசவலனி, என்னோட உயிரோட கலந்தவ வளர்ந்தவ என்னோட தேவதனி. காவல் தேவன் நீ, என் காவிய நாயகன் நீ, ஆசை நான் மகன் நீ, என் மோகத்தின் பேரலை நீ. காவியத்தில் பூந்திடு, காதல் ரசம் பருகிடு, காமதேவன் வாசலிலே காதல் கதை படித்திடு. காதல் கன்னி பொண்ணு என் இதயத்தை தொலைக்கும் கண்ணு, ஆசை தேவதனி என் அன்பின் பாசவலனி, என்னோட உயிரோட கலந்தவ வளர்ந்தவ என்னோட தேவதனி. வானத்தில் விண்மீன நீனே, உச்சத்தில் கார்காலமானே, பண்பான பாசத்தில் தேனு, தெம்பான தேன்மலைக்கானு, காலவரும் பின்னே நான் காத்திருப்பேன் பெண்ணே. பசு பொண்ணும் வீரா தென்பாண்டி சூரா, சிங்கம் போல காலுக்கா சீரி நீயும் வாடா. பசு பொண்ணும் வீரா தென்பாண்டி சூரா, சிங்கம் போல காலுக்கா சீரி நீயும் வாடா. காதல் கன்னி பொண்ணு என் இதயத்தை தொலைக்கும் கண்ணு, ஆசை தேவதனி என் அன்பின் பாசவலனி, என்னோட உயிரோட கலந்தவ வளர்ந்தவ என்னோட தேவதனி. புள்ளி வேணு, இங்கு பூவாட்டம் இருக்கேன் நானு. அசராம வருவேன் பானே, உனக்கு அர்த்தத்தை தருவேன் காணே. காதல் இளங்கண்ணா காத்திடுவேன் மன்னா, உள்ளுக்குள் வாடி உள்ளத தாடி, உச்சத்தை தொடுவோம் ஒன்னாக கூடி. உள்ளுக்குள் வாடி உள்ளத தாடி, உச்சத்தை தொடுவோம் ஒன்னாக கூடி. காதல் கன்னி பொண்ணு என் இதயத்தை தொலைக்கும் கண்ணு, ஆசை தேவதனி என் அன்பின் பாசவலனி, என்னோட உயிரோட கலந்தவ வளர்ந்தவ என்னோட தேவதனி. காதல் கன்னி பொண்ணு என் இதயத்தை தொலைக்கும் கண்ணு, ஆசை தேவதனி என் அன்பின் பாசவலனி, என்னோட உயிரோட கலந்தவ வளர்ந்தவ என்னோட தேவதனி. காவல் தேவன் நீ, என் காவிய நாயகன் நீ, ஆசை நான் மகன் நீ, என் மோகத்தின் பேரலை நீ. காவியத்தில் பூந்திடு, காதல் ரசம் பருகிடு, காமதேவன் வாசலிலே காதல் கதை படித்திடு.
அண்ணே நம்மள ஒருத்தர அந்த ஆவி கொன்றுச்சுனே. அண்ணே நாங்களாம் எங்கேயோ போய் பொழைச்சிக்கலாம் பேசிட்டு போகும்போது தோல்ல கை போட்டு அடிச்சு இழுத்துட்டு போய் கொன்றுச்சுண்ணா. அண்ணே அந்த ஆவி நம்ம எல்லாத்தையும் பழி வாங்கிறேண்ணே, எங்களுக்கு பயமா இருக்குண்ணே. ஏய் வெக்கமா இல்ல? உயிரோடு இருக்கிற மனுஷனை விட ஆவி ஒன்றும் பெருசு இல்லடா. நான் ஒரு வழி பண்றேன், நீங்க போங்கடா போங்கடா. என்னடா என்ன விஷயம்? அது வந்துண்ணே, ஏய் வந்த விஷயத்த மெல்லாம என்னன்னு சொல்லுடா. ஐயா இந்த பயலுக எங்க பிள்ளைங்க தான். இவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க ஐயா. தூக்கத்துல உளறாங்க. என்ன ஏதுன்னு அதட்டி கேட்டோம். அப்பதான் காட்டுல நடந்த விஷயத்தை பத்தியே சொல்றாங்க. இவங்க உயிருக்கு ஆபத்து வராம நீங்க தான் காப்பாத்தணும். ஐயா நாங்க ஏழை பழையங்க, எங்க பையனை நம்பி தான் கடைசி காலத்தை ஓட்டலான்னு இருக்கோம். உங்களுக்காக ஒரு புள்ளத்தை வச்சு பிள்ளையே கொண்டுட்டாங்க. அவளோட ஆவி இவங்களை துரத்துது. நீங்க தான் மந்திர பூஜை பண்ணி அவங்கள காப்பாத்துனீங்க. ஐயா நீங்க பெரியவங்க, இந்த பொண்ணு ஆவி ஊர் மக்களை பழி வாங்காத அளவுக்கு ஏதாவது பண்ணுங்க ஐயா. நீங்க ஏதாவது பரிகாரம் பண்ணீங்கன்னா இந்த ஊரே உங்களை பாராட்டும். ஏதாவது பண்ணுங்க ஐயா. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா போங்க. சரிங்க ஐயா. 2 நாள் கழிச்சு வந்து என்ன பாருங்கடா. சரிண்ணா. இன்னும் 2 புல்லு இருக்குண்ணே. நாம தான் ஊத்தி குடிச்சாங்கண்ணா. இன்னும் 2 ஊத்தட்டுமா? போங்கடா, எனக்கு குடிக்கிற மூட போச்சுடா. ஏமாப்ல சரக்கு போல வேற எதாவது குடிச்சியா? அண்ணே அவன் தூக்கி போடுற சாச்சாத்துங்கண்ணே. வரது முன்னாடி குடிச்சு வந்துருப்பானே. வா. என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு அண்ணா? என்னாச்சு? என்னாச்சு அண்ணா? என்னாச்சுண்ணா? ஏய் என்னடா இது? வா போலாம். மூச்சு பேசி. ஏய் வாடா வாடா வா அண்ணன் போய் சொல்லலாம். அண்ணே நம்ம கூட்டாளி போயிட்டானே, என்ன பண்றது? எங்க கண்ணு முன்னாடியே அந்த ஆவி கொன்றுச்சுனே. ஆமா குடிச்சிட்டு வளராதடா பாரதேசி. நான் தண்ணி அடிச்சிருந்தேண்ணா. நம்ம உக்கரபாண்டி 2 ரவுண்டு போதும் சொன்னா. எங்க கூட பேசிட்டு இருக்கும் போதே அண்ணே அண்ணே அது உக்கரபாண்டி இந்த பேய் அடிச்சிச்சுண்ணே. உக்கரபாண்டி செத்துட்டாருண்ணே. எங்களுக்கு பயமா இருக்குண்ணே. நாங்க எங்கேயா போய் பொழைச்சுக்கிறோண்ணே. இந்த ஊரை விட்டு போயிடறேண்ணே. டேய் பயப்படாதீங்கடா. பேயாவது போதமாவது நல்ல ஒரு மந்திரவாதியை பாப்பனா. அதுக்குன்னு ஒரு பரிகாரம் செஞ்சா எல்லாம் சரியாயிரும். கவலைப்படாதீங்கடா. இந்தாடா இந்தா செலவுக்கு வச்சுங்கடா. எங்கேயாச்சும் போய் படிச்சுங்கடா. போடா போ. பயந்தாங்க ஒளி பாசுங்க. தம்பிகளா தம்பிங்களா தம்பிகளா வாங்கப்பா. டேய் அட்டாக் பாண்டி வாடா. கோயிலுக்குள்ள என்னடா பண்ற? நான் வந்திருக்கேனா? வாடா. ஏன்பா பயப்படுறீங்க? அண்ணன் வந்திருக்கல, வந்து சாப்பிடுங்கப்பா. சாப்பிட வாங்க. எவ்வளவு நாள் தான் கோயில்ல இருக்கீங்க? சாப்பிட வாங்கப்பா. ஆமா எங்களுக்கு பயமா இருக்குமா. பேய் எங்களை கொன்றுமா. வரமாட்டோம். கோயிலுக்குள்ள பேய்க்கு பயந்துட்டு எவ்வளவு நாள் தான் இருப்பீங்க? வாங்கப்பா சாப்பிடுங்கப்பா. ஏய் என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டா. வாடா சாப்பிடுறா. சாப்பிடுங்கப்பா. உண்மையா 4 காசு சம்பாரிச்சு பொறுப்பா இருந்திருந்தா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்திருப்போம். நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேப்பா. களவாணி போய் சவகாசத்தினால இப்படி கெட்டு போயிட்டீங்களாப்பா. மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குடா. சாப்பிட வச்சு கொடுமா. உட்காருங்கப்பா. அண்ணா வாங்கண்ணா. எப்படா வந்தீங்க? வாப்பா வாப்பா. சரிண்ணே.
பொண்ணு மூஞ்சி தெரியுதுமா சாப்பாட்டுல. அப்பா அப்பா காப்பாத்துமா, பயமா இருக்குப்பா. பயமா இருக்குப்பா, காப்பாத்துக்குமா. சாப்பாடு வேணாமா, காப்பாத்துக்குமா, பயமா இருக்குமா. பயமா இருக்குமா, பயமா இருக்குமா. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என் பிள்ளைங்களை யாராவது காப்பாத்துங்களேன். ஐயா ஐயா யாரும் காப்பாத்துங்க. ஐயா ஐயா யாரும் காப்பாத்துங்க, சாப்பாடே வேணாம். ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைகளை காப்பாத்து. ஐயோ 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 அச்சோ, கரண்ட் போயிடுச்சு. யார் நீ? இங்க எதுக்கு வந்திருக்க? யார் நீ? கேக்குறல, பதில் சொல்லு. உன்னதானே கேக்குறேன். மரியாதை எங்கிருந்து போயிடு. நான் போக மாட்டேன். நீ யாருன்னு கேக்குறல, பதில் சொல்லு. போயிடு இங்க இருந்து, ப்ளீஸ் போயிடு. மாட்டேன், போக மாட்டேன். இந்த வீட்டை விட்டு நான் எதுக்கு போனோம்? இது ஏன் வீடு. நான் இங்கதான் இருப்பேன். நான் ஏன் போனோம்? நீ யாரடி? எனக்கு சொந்தமான ஆள் இங்க இருக்க. பழி வாங்காம நான் விட மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். என் காரியம் முடிகிற வரைக்கும் நான் போக மாட்டேன். என் உடம்பு எரிஞ்ச மாதிரி உங்களை எரிக்காம நான் விட மாட்டேன். எங்க நம்ம குலதெய்வ சரி கோயிலுக்கு சரி போகணும். அம்மா, அதெல்லாம் பாத்துக்கலாம், எந்த கவலையும் இல்ல. நம்ம சாமி கிட்ட போய் கேளு. பார்க்கலாம். கொஞ்சம் எப்பவுமே பொறுமையா இப்படித்தானே இருங்க. பண்ணிட்டு இருக்கா? அத்தை, ஏய் என்னடி இது? இப்படி மூச்சு வாங்க வந்திருக்க, என்னாச்சு நான் உனக்கு? பேய் பார்த்தேன். என்ன? நீங்க நம்ப மாட்டீங்க, வீட்டுக்குள்ள ஒரு பேய் இருக்கத்த. சீ, சும்மா இருடி, எதுவும் வளராத. என்ன நம்ப மாட்டீங்களா? தயவு செஞ்சு நம்புங்க. இத்தனை நாளா நாங்க இந்த வீட்ல தானே இருக்கோம். என்ன கனவு கண்டியா? என்னம்மா நீ? இத்தனை வருஷமா நாங்க இங்க இருக்கோம், என்னைக்கு இங்க பேய் வந்திருக்கு? என்னம்மா நீ சொல்ற? ஐயோ இல்ல மாமா, உள்ள பேய் இருக்கு. நான் பார்த்தேன் அத்தை. நான் வெங்காயம் வெட்டிட்டு இருந்தேன், அப்ப கரண்ட் போயிடுச்சு. சிகப்பு கலர்ல லைட் எரிஞ்சது. யாரோ ஒருத்தி அங்க உட்கார்ந்துட்டு இருந்தா. இங்க உட்காரா, அங்க நிக்கிறா, மாறி மாறி இருந்தா. யாருன்னு கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டா. அவ பாட்டுக்கு பேய் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன்னு சொல்றா. இந்த வீட்டுல எனக்கு சொந்தமான ஆள் இருக்குன்னு சொல்றா. என்ன பழி வாங்குவேன்னு சொல்றா அத்தை.
வாங்க போய் பார்க்கலாம். என்னடி சொல்ற? சும்மா பயப்படாத. நீ வேற ஏதாவது சொல்லி எங்களை வேற பயமுறுத்தாத. வாங்கல, நீங்க வாங்க ஃபர்ஸ்ட். நீயா? நானேதான். நீ எதுக்கு இங்க வந்த? செத்து எவ்வளவு நாள் ஆச்சு? என் பொண்டாட்டி எதிரில் வந்து நீ தான் பயமுத்துனியா? நான் பார்க்கும்போது மறைஞ்சிடுற. இப்ப என் முன்னாடி வந்த போ. என் நிம்மதியை கெடுக்காத. போ போ போன்னு சொல்றல. அன்னைக்கு வந்து என் பொண்டாட்டியை பயமுத்திட்டு இருந்த, செத்து என் உயிரை வாங்குற. ஏய் போ போன்னு சொல்றல. போ. ஏய் போ போன்னு சொல்றல. போய் தொலை. ஏன் உயிரை வாங்குற? போங்கிறல. நான் போக மாட்டேன். நான் இந்த வீட்ல தான் இருப்பேன். எங்கேயும் போக மாட்டேன். அத்தை, நான் சொன்னதை நம்புனீங்களா? இதான் நான் சொன்னேன். நம்புறேம்மா, நம்புறேன். கண்ணால பாத்துட்டேன்ல, நான் நம்புறேன். இத்தனை வருஷத்துல நான் இப்பதான் நம்ம பாக்குறேன். ஐயோ, நீ சொன்னது கூட நான் நம்பலையம்மா. இப்பதானம்மா நான் நேர்ல பாக்குறேன். என்னடா இது? யாருடா அந்த பொண்ணு இப்படி வந்து பயமுறுத்திக்கிட்டு இருக்கா? சொல்றா சொல்றா, யாருடா அது? சொல்றா சொல்றா. பா நான் சொல்றேன்பா. அம்மா சொல்றேம்மா.
அம்மா எப்படிமா இருக்கீங்க? ஆமாப்பா நல்லா இருக்கேன். இந்த அண்ணன் ஆளே காணோம். ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருப்பாரு. உங்க பொண்ணு தேவியை காணோம். தேவி என்ன சிட்டிசன் மணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தேவி. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். காலேஜுக்கு போயிட்டு வந்தியா? ஆமா அடுத்த மாசம் கூட என்சிசி கேம்ப் போறேன். அப்படியா? அப்பா சொன்னாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு ஆட்டோ வாங்கி கொடுன்னு கேட்டாரு, வாங்கி கொடுத்தேன். ரொம்ப ஃபீல் பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தனால தான் என் பொண்ணை படிக்க வச்சேன், காலேஜில் சேர்க்க முடியும்னு சொன்னாரு. இதெல்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாருமா. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா என் பொண்ணை பெரிய காலேஜில் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், இந்தியாவுக்காக என் பொண்ணை ராணுவத்தில் சேர்த்து விடுறேன்னு சொன்னாரு. அதுதான் உங்க அப்பாவோட ஆசைமா. அதை நீ கண்டிப்பா நிறைவேற்றணும். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நாட்டுக்காக உழைப்பேன். கண்டிப்பா நாட்டுக்காக உழைச்சி ராணுவத்துல பெரிய ஆளா வரணும். நம்ம முன்னாள் ஜனாதிபதி ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன வழியில நீ நடந்து வெற்றி பெறணுமா. நம்ம இந்தியா நாடு வல்லரசு நாடு ஆகணும். வாழ்த்துக்கள். பாய். வரமா. உங்க அண்ணனை முனி அடிச்சு கொண்ட மாதிரி நான் உன்னை அடிச்சு கொலை பண்ண போறேன். ஏய் இது மான பிரச்சனை. இந்த விஷயத்துல உனக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. வழிவிடுறா. காதலிக்கிற தப்பா தங்கச்சின்னு கூட பார்க்காம ஈவருக்கு மூலமா கொன்னுட்டிய. நீல மனுஷனாயா? செல்வன் சிட்டிசன் மணி அதிகாரம் கொண்டு அன்பாக நடப்பேன்.